ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எந்த டெஸ்ட் நம்ம எழுதி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th நியூ தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 4 இருக்கக்கூடிய மிச்ச டாபிக் தாங்க. அதாவது நூலகம் நோக்கி இணை எழுத்துக்கள். ஓகேங்களா, இந்த 2 டாபிக் தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட இயல் 4 வந்து நமக்கு மொத்தமாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஜனவரி 1லேருந்து மே 5 வரைக்கும் சரிங்களா, அதாவது ஒரு 125 நாளில் நம்ம எப்படி தமிழ் வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஈஸியாக வந்து அட்டை எப்படி கவர் பண்ணலாம், 97+ வந்து நம்மளால் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஸ்டடி பிளான் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து என்ன மாதிரியான உத்திகளை வந்து நம்ம பயன்படுத்தி ஈஸியாக வந்து படித்து முடிக்கலாம், ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நூலகம் நோக்கி. முதல் கேள்வி வந்து என்னென்னு பார்த்துருவோம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் வந்து எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா. ஸோ இதுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க, இல்லைனா ஆன்சர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆசியாவிலேயே வந்து 2வது பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அடுத்து 2வது கேள்வி, ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம். 3வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா. அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எத்தனை ஏக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் 8க்கு 8 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சரி, அடுத்தது வந்து 5th கொஸ்டின் வந்து போயிடலாம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்குள்ளது? ஓகேவா, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம். அப்போ மிகப்பெரிய நூலகம்னா ஃபஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். சரிங்களா. அப்போ என்னதுங்க, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சைனா. 6வது கேள்வி, நூலக விதிகளை உருவாக்கியவர் டாஸ் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? ரா அரங்கநாதன். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ரா அரங்கநாதன். அடுத்தது 7வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரெய்லி நூல்களை கொண்ட பகுதி எந்த தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தரைத்தளம். அடுத்து 8வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான பகுதி எத்தளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தளம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முதல் தளம். அடுத்து 9வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? ஸோ மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 20,000க்கும் மேற்பட்டது. அடுத்து 10th ஒன், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 7ஆம் தளம். அடுத்து 11வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது? ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 20,000. அடுத்து 12வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தரைத்தளம். 13, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முதல் தளம். அடுத்து 14வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? இது வந்து பார்த்திங்கன்னா 3வது தளத்தில் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 3. சாரிங்க. ஸோ இது வந்து 2ஆம் தளம். தரைத்தளம் வந்து பார்த்திங்கன்னா பிரெய்லியும் சொந்த நூல் படிப்பகமும், முதல் தளம் வந்து குழந்தைகளுக்கானது, 2வது தளம் தான் வந்து தமிழுக்கானது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 2ஆம் தளம். அடுத்து 15வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 3ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 4ஆம் தளம். அடுத்தது 17வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 5ஆம் தளம். அடுத்து 18வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 6ஆம் தளம். அடுத்தது 19th கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 7ஆம் தளம். அடுத்து 20வது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாக பிரிவு எத்தளத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய
8ஆம் தளம். அடுத்து 21வது கேள்வி, நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த மாநிலம் வந்து இந்த திட்டத்தை தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அடுத்து 22வது கேள்வி, சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ரா அரங்கநாதன் விருது. ஸோ அடுத்த கேள்வி வந்து கூற்று கேள்வி. இந்த தலைப்புக்கான கடைசி கேள்விங்க. கூற்று 1, நடுவண் அரசு காமராசருக்கு 1966 பாரத ரத்னா விருது வழங்கியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது. அப்போ எந்த வருடம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து கூற்று 2, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். ஸோ இந்த கூற்றும் என்னது தாங்க? தவறானது தான், ஓகேங்களா? அப்போது இது வந்து என்னது? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கூற்று 1, 2 இரண்டுமே என்ன தான்? தவறு தான். ஸோ அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள். ஸோ இந்த இன எழுத்துக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 கொஷின்ஸ் இருக்குது. டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆன இன எழுத்துக்கள். அடுத்து 2வது கேள்வி, சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஸ் எழுத்து வரும். எந்த எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வல்லினம். அடுத்து மெய்யெழுத்தை போலவே டேஸ் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உண்டு. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய உயிரெழுத்து. அடுத்து 4வது கேள்வி, டேஸ் எழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாக அமையும். ஸோ 4வது கேள்விக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய உயிர். அடுத்து 5வது கேள்வி, ஐ என்னும் நெடில் எழுத்துக்கு டேஸ் என்பது இன எழுத்து. ஐ அப்படின்னும் போது என்னங்க வருது? ஈ அப்படிங்கிறது வருது. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஈ. அடுத்த 6வது கேள்வி, அவ் என்னும் எழுத்துக்கு டேஸ் என்பது இன எழுத்தாகும். அவ் அப்படின்னு சொல்லி இழுத்து பாருங்களேன், ஊ அப்படிங்கிறது வரும். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஊ. அடுத்து 7வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் டேஸுக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. எதுக்கு மட்டும் இன எழுத்து இல்லை? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து கிடையாது. அடுத்து 8வது கேள்வி, மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஸோ மெல்லினத்துக்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கல்வி. அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. ஸோ தவறான சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வென்றான். சாரி ஆப்ஷனை மாற்றி சீன்னு சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரில எனக்கு. பட் வென்றான் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தவறானது, சரிங்களா? அடுத்தது, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையாருங்கிறது பழமொழி 400 சார்ந்தது. அடுத்து 11வது கேள்வி, காமராசர் பிறந்த நாள் வந்து எதுங்க? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஜூலை 15. அந்த ஜூலை 15 தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து 12வது கேள்வி, டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எது? ஸோ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் வந்து எந்த நாளில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5. அவர் பிறந்த நாளான செப்டம்பர் 5 தான் நம்ம ஆசிரியர் தினம்னு கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ அப்துல் கலாம் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15. அவரோட பிறந்த நாளை தான் நம்ம என்னவா கொண்டாடிட்டுருக்கோம்? மாணவர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்து விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. ஸோ அந்த ஜனவரி 12 தான் தேசிய இளைஞர் தினமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜவஹர்லால் நேரு வந்து எப்போ பிறந்தாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். அவரோட பிறந்தநாளை தான் குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ 16வது கேள்வி, ரசீது என்பதற்கு உரிய தமிழ் சொல் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பற்றுச்சீட்டு. 17வது கேள்வி, மின் படிக்கட்டு அப்படிங்கிறது என்னதுங்க? எஸ்கலேட்டர். மின் தூக்கி அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? லிஃப்ட். குறுந்தகடுங்கிறது காம்பேக்ட் டிஸ்க். மின்னஞ்சல் இமெயில். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4213. என்னதுங்க? 4213. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 4213 தான் நமக்கு சரியானது. ஸோ ஒன்ஸ் அகேன் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நூலகம் அப்படிங்கிறது என்ன வரும்? லைப்ரரி. மின் நூலகம் அப்படிங்கிறது இ லைப்ரரி. ஸோ ஃபஸ்ட்டோட நூலகம்னா லைப்ரரி, மின் நூலகம்னா இ லைப்ரரி, மின் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ புக்கு, மின் இதழ்கள் அப்படிங்கிறது இ மேகசின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க கிடைக்குது? 3113.
3142 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஆன்சர் என்ன? 3142. ஆப்ஷன் வந்து செக் பண்ணிடுவோம். 3142ங்கிறது ஆப்ஷன் பியில் வந்து நமக்கு இருக்குது. அடுத்தது இந்த தலைப்புக்கான லாஸ்ட் கேள்வி, தொடக்கப்பள்ளி என்பதற்கான இணையான தமிழ் சொல். ஸோ பிரைமரி ஸ்கூல், ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூலுங்கிறது தான் தொடக்கப்பள்ளிக்கான சரியான ஆன்சர். ஸோ இன்னைக்கான டெஸ்ட் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 6th வந்து 4 இயல்கள் வந்து நம்ம முடிச்சிட்டோங்க. ஸோ அடுத்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 6வது புது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 5 சரிங்களா, அதாவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது இயல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவை, கண்மணியே கண் உறங்கு, ஸோ இந்த பாடங்கள் 2. அதுக்கப்புறம் வந்து தமிழர் பெருவிழா, இதையுமே வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 தலைப்பை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தலாம், இல்லைனா முதல் 2 தலைப்புகள் கூட நம்ம பார்த்துருவோம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தமிழுக்கான ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள். ஸ்டடி பிளானோட PDF வந்து டெலகிராம் சேனல்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து எடுத்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லபடியாக வந்து எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும். தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கீங்கிற பட்சத்தில் எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து மெட்டீரியல் PDF எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதியிலையும் பாதி ரேட்டு தாங்க இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் ஆஃப் நியூ இயர்க்காக வந்து கொடுத்துட்ருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.